மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகின் 20 போட்டி முடிந்த கையோடு இப்பொழுது IPL காய்ச்சல் ஆரம்பித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக ரசிகர்களை ஈர்த்தெழுக்கும் IPL தொடர் நேற்றைய தினத்தில் இரண்டாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் நாணய வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாட வந்திருந்தது. அதிரடியான ஆரம்பத்தை வழங்கியிருந்தார்கள். அஜிங்கே ரஹானே மற்றும் பின் ஹலன் ஆகிய இருவரும் 32 பந்துகளில் 69 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் பின்னடன் 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 37 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்த வேளையில் 5.2 பந்து வீச்சுகள் முடிவடைந்திருந்தது. அதன் பின்னதாக முதல் 6 ஓவர்களிலே 78 ஓட்டங்களை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது விக்கெட்டுக்காக ரஹானே மற்றும் கேமரன் கிரீன் ஆகிய இருவரும் 21 பந்துகளில் 46 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் கேமரன் கிரீன் 18 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறினார். மூன்றாவது விக்கெட்டுக்காக ரஹானே மற்றும் ரகுவன்சி இடையில் 28 பந்துகள் 36 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அதிரடியாக சிறப்பாக பொறுப்புடன் ஆடிக்கொண்டிருந்த ரஹானே 40 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். நான்காவது விக்கெட்டுக்காக ரகுவன்சி மற்றும் ரிங் சிங் இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்தது. 30 பந்துகளில் 60 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் ரகுவன்சி 29 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 51 ஓட்டங்களை கடந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அரைச்சத்தை கடந்திருந்தார். அவர் ஆட்டமிழந்தை தொடர்ந்து ரிங் சிங் 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் 33 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராமன்தீப் சிங் இறுதியில் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 220 சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சை பொறுத்தவரை மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் சார்துல் தாக்கூர் 4 பந்துகள் 39 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஹார்திக் பாண்டியா சகலத்துறை ஆட்டக்காரர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 221 ஓட்டங்கள் இமாலய இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி மும்பை இந்தியன்ஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கல்டன் அதிரடி காட்டியிருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்த கொல்கத்தா பந்து வீச்சாளர்களை 6-4 என விரட்டி அடித்திருந்தார்கள். முதல் விக்கெட்டுக்காக 71 பந்துகள் 148 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. முதல் 6 பந்து ஓவர்களில் 80 ஓட்டங்களையும் பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே 148 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் 11.1 பந்து வீச்சில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அதிரடியான ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக 78 ஓட்டங்களை பெற்று தான் இன்னும் சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் இந்திய அணி தலைவராக செயற்பட்ட அவர் இந்த போட்டியில் ஒரு வீரராக கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 8 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 அடங்களாக 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வழக்கில் 14.2 பந்து வீச்சு 179 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் இரண்டாவது விக்கெட்டுக்காக ஆட்டம் இழந்து வெளியேறினார். ரியான் ரிக்கல்டன் 15.2 பந்து வீச்சில் 184 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் மூன்றாவது விக்கெட்டுக்காக அவருடைய துடுப்பாட்டம் 43 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 8 இடங்களாக அதிரடியாக அதிகமாக 81 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தனர். திலக் வர்மா 18.4 பந்து வீச்சில் 215 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ள 4வது விக்கெட்டாக இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 20 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் முழக்க ஹார்திக் பாண்டியா அதிரடியான ஆட்டக்காரர் இந்திய அணியை சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்திருந்த சகலத்துறை ஆட்டக்காரர் இந்த மும்பை அணியின் அணித்தலைவராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் 11 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக 18 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்து தான் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர் சிறந்த அணித்தலைவர் என்று நிரூபித்ததோடு நாமந்தீர் 2 பந்துகளில் 4 ஓட்டம் 3 இடங்களாக 5 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருந்த வழியில் 19.1 பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகள் இழந்து 224 ஓட்டங்கள் பெற்று 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது IPL வரலாற்றிலே 6வது சிறந்த சேசிங் செய்த வெற்றியாகவும் கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக பஞ்சாப் கிங்ஸ் 2024ஆம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தாவில் 262 ஓட்டங்கள் சேசிங் செய்து சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
200க்கும் அதிகமான ஓட்டங்களை பற்றி சேசிங் செய்ததில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை 6 தடவைகள் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் முதல் இடத்தில் இருக்கிறார்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் 8 தடவைகள் இந்த சேசிங் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 200க்கும் அதிகமான ஓட்டங்களிலே ஒரே அணிக்கு எதிராக ஒரே மைதானத்தில் சொந்த மைதானத்தில் வான்கடே மைதானத்தில் 13 போட்டிகளில் பங்கேற்றிருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 11 போட்டிகளில் கொல்கத்தாவை வீற்றிருப்பதும் சாதனையாக இருக்கிறது. அத்தோடு IPL வரலாற்றிலே ஒரு அணிக்கு எதிராக அதிக வெற்றிகளை பதிவு செய்த அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தாவுக்கு எதிராகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 36 போட்டிகளில் பங்கேற்று 25 வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான வெற்றியை 2019ஆம் ஆண்டு டெல்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்க்கு எதிராக சேசிங் செய்திருந்தார்கள். அதிகப்படியாக 219 ஓட்டங்கள். அதனையும் இந்த போட்டியில் முறியடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 4 பந்துகள் 39 ஓட்டங்களை வெற்றி கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷர்துல் தாக்கூர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி செல்வோம். உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.